உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம். நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம். சொல்லதிகாரம். நாங்கள் இந்த திருமண விவகாரத்து சட்டம் சம்பந்தமாக பேசிக்கொண்டு இருக்கின்றோம் இஸ்லாமிய ரீதியில். இப்போ இன்னும் ஒரு கோஷம் வைக்கப்படுகிறது. இப்போ இந்த இஸ்லாமிய திருமணத்தில் வந்துட்டு இந்த காதி என்கின்ற ஒரு நபர் இருப்பார். அந்த காதிகளாக பெண்களையும் நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோஷம் பெண் அமைப்புகளிடமிருந்தே, முஸ்லீம் பெண் அமைப்புகளிடமிருந்தே அண்மை காலமாக முன்வைக்கப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதுக்கு எவ்வாறான பதில் உங்களிடம் இருக்குது? முஸ்லீம் விவாகரத்து சட்டத்திலே பெண்கள் காதிகளாக நியமிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் இல்லாமல் இருப்பது ஒரு குறையாக பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றன. அதிலே பால் வேறுபாடுகள் காட்டப்படுவதாக பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் இதை எடுத்து நோக்குகின்ற போது உண்மையிலே இந்த காலி என்ற வகிபாகம் இலங்கை சட்டத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் பெரிய ஃபத்வாக்களை கொடுக்கின்ற அல்லது ஒரு காலி போன்று பல புதிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கின்ற ஒரு பணியை ஆற்றுவதாக தெரியவில்லை. காலி என்பதற்கு அந்த அரபி சொற்கள் சொல்லி தமிழில் என்ன அர்த்தம்? காலி என்பது உண்மையிலே நீதிபதி. உண்மையிலே அது பெரிய சொற்பிரயோகம். காலி என்பது பெரிய சொற்பிரயோகம். அதிலே வருகின்ற சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கின்ற மாதிரியான ஒரு பதத்தை கொண்ட ஒரு சொல். அப்படி என்றால் இஸ்லாமிய சட்டத்தை முழுதாக தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். காலிகளாக இருப்பவர்கள் அப்படி இல்லை. துரதிர்ஷ்டவசமாக இந்த சட்டத்திலே அந்த பிரயோகத்தை பாவித்திருக்கிறார். எனவே நான் நினைக்கிறேன் சட்ட திருத்தம் மேற்கொள்கின்ற பொழுது அந்த பிரயோகத்தையும் திருத்த வேண்டும். ஏனெனில் சமூகம் காலி என்ற சொற்களை பிரயோகிக்கின்ற போது அவர் இஸ்லாமிய சட்டத்தில் துறைபோக கற்றிருக்க வேண்டும். அவர் மட்டுமே காலியாக நியமிக்கப்பட வேண்டும். எனவே பெண்கள் எல்லாம் அப்படி இருக்க முடியாது, எனவே அவங்களை நாம் நியமிக்க முடியாது என்றெல்லாம் எண்ணுகின்றார்கள். எனவே அவ்வாறு அல்லாமல் இதுக்கு பொருத்தமான ஒரு நல்ல சொற்பிரயோகத்தை நாங்கள் முதலாக பயன்படுத்த காலி என்ற சொல் மாற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு பொருத்தமான ஒரு வேர்டை நாங்கள் காண, அது ஒரு கலந்துரையாடலினூடாக அந்த சொல் உருவாக்கப்பட முடியும், பெற்றுக்கொள்ளப்பட முடியும். அடுத்ததாக இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது இந்த காலி என்ற வகிபாகம் ஒரு நிர்வாக வேலை ஒன்றையே அவர்கள் செய்கிறார். அதில் ஏற்கனவே சட்டத்திலே திருமணம், விவாகரத்து, அடுத்தது பெண் மனைவிகளுடைய பராமரிப்பு, பிள்ளைகளுடைய பராமரிப்பு, இவ்வாறான சில விவகாரங்கள் தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை அவதானத்தில் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பணியை இந்த காலி என்பவர் செய்கின்றார். எனவே இவர் பெரிய ஃபத்வாக்களை வெளியிட்டு வருகின்ற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கூறுகின்ற ஒரு பணியை அங்கு செய்யவில்லை. எனவே அவருடைய பணி வெரி லிமிட்டட். அந்த வித்தின் அந்த MMDA உள்ளுக்குத்தான் அமைந்திருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு பணியை செய்வதற்கு நாங்கள் பெண்கள் நியமிப்பதில் எந்த தவறும் இல்லை. அதொன்று. இன்னும் ஒன்று, இந்த ஒரு நிமிடம், இந்த பெண்களை நியமிக்க கூடாது என்று ஏதாவது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு தொடர் மரபு ஒன்று இருந்து வந்திருக்கிறதா? அப்படி இஸ்லாத்தில் அவ்வாறு எதுவும் கூறியிருக்கவில்லை. உதாரணமாக ஹலீஃபா என்ற பெரிய பதவிக்குரிய பெண்கள் நியமிக்கப்படுவதையே இஸ்லாம் விரும்பவில்லை. ஏனெனில் அது மிகப்பெரிய பொறுப்பு. அதை பெண்களால் சில நேரம் ஆற்ற முடியாதவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கருத்தில் கொண்டு சில நேரம் ஹலீஃபா என்ற அந்த பதவி, அது ஹலீஃபா என்று சொல்வது முழு இஸ்லாம் சாம்ராஜ்யத்தின் தலைவர், அத்தகைய ஒரு பதவியை பெண் ஒருவர் வகிப்பதையே இஸ்லாம் விரும்பவில்லை. தவிர இப்படி காலிகளாக ஒரு நிர்வாக இஸ்லாம் விரும்பவில்லையா அல்லது இஸ்லாமிய காலத்தில் விரும்பப்படவில்லையா? இஸ்லாம் விரும்பவில்லை அந்த விஷயத்தை. இஸ்லாம் விரும்பவில்லை. ஒரு பெரிய, அதாவது கிங்டமுக்கு, அதாவது சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக நியமிக்கப்படுவதை, அதில் சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம் காரணமாக. சரி. ஆனால் இந்த காலிகளாக நியமிக்கப்படுவதை நாங்கள் அதை அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனில் நாங்கள் இப்பொழுது கூட பார்க்கிறோம், ஈஜிப்டிலே, மலேசியாவிலே, பாகிஸ்தானிலே கூட நிறைய பெண் காலிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈவன் மலேசியாவில் ஷரியா கோர்ட் இருக்கிறது, அங்கும் பெண்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அதில் நியமிப்பதில் எந்த தவறும் இல்லை. எனவே நலனுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும், ஷரியாவை பொறுத்தவரையிலே பெண்கள் பொறுப்பான பதவிக்கு நியமிக்கப்படுவதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஆனால் அந்த பெரிய ஹலீஃபா என்ற பதவியில் மாத்திரமே அவர்கள் சற்று தயக்கம் காட்டுகிறார்கள். எனவே அதே போல நாங்கள் செய்த சில ஆய்வின்படியும் கூட
பெண்கள் காதிகளாக நியமிக்கப்பட வேண்டுமா என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 45% உடன்பாடாகவே அவர்கள் கருத்தை இது தெரிவித்திருக்கிறார்கள். பெண்கள் சொல்லியிருக்கிறார்களா அல்லது பெண்கள் ஆண்கள் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து பெண்கள் காதிகளாக நியமிக்கப்பட வேண்டும் என்று 45% கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இப்படி பார்க்கின்ற போது இலங்கை சட்டத்தை பொறுத்தவரையிலே அது அந்த கால அப்படி என்றால் குறைந்த அளவு சிறுபான்மையினர் தான் சொல்லி இருக்கிறார்கள். 38% உடன்படவில்லை. 38% உடன்படவில்லை. நடுவில் இருப்பவர்கள் 20% தளம்பல் நிலையில் காணப்படுகின்றனர். எனவே பெரும்பான்மையினர் ஆதரவாகவே இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் அவேர்னஸ் சம்பந்தமாக நாங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்த இலங்கையிலே போதிய இஸ்லாமிய அறிவு இன்மையின் காரணமாக அவர்கள் போதிய இந்த முடிவுகளுக்கு வரையலாமல் இருக்கும். எனவே நாங்கள் அந்த ஷரியாவின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பெண்கள் காலியலாக நியமிக்கப்பட முடியும். அதற்கு இஸ்லாத்தில் தடை எதுவும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இதனால் இப்பொழுதுடைய கால சூழ்நிலை நான் ஏற்கனவே விளக்கியது போல முஸ்லீம் விவாகரத்து சட்டத்திலே அவர்கள் ஒரு நிர்வாக பணியே செய்கின்றது என்பதனாலே பெண்களை காலிகளால் நியமிக்கவில்லை, எந்த தவறும் இல்லை. சரி, இவ்வளவு விடயங்களை நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்லாத்தில் மாற்றங்களை எல்லாம், இஸ்லாமிய சட்டங்களில் இந்த மாற்றங்களை எல்லாம் செய்தால் நல்லம் என்று சொல்லுகிறீர்கள். இதை சொல்வதற்கு நீங்கள் யார் என்று, உங்களை யார் என்று கேட்டு மனதிற்குள் இதை பார்க்கும்போது யாராவது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நீங்கள் யார், உங்களுடைய படிப்பு என்ன என்பதை நமது நேர்களுக்காக சொல்லுங்கள். நான் நலிமியாவிலே முதல் படிப்பை மேற்கொண்டேன். அங்கே ஷரியா துறையிலே 7 வருடங்கள் கல்வியை கற்றேன். பின்பு கொழும்பு சட்டப்பீடத்திலே LLBயை பூர்த்தி செய்து, பின்பு சட்ட கல்லூரியிலே அட்டர்னி அட் லா பூர்த்தி செய்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு சட்டத்தரணியாக நான் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கின்றேன். பின்பு நான் மலேசியாவுக்கு சென்று அங்கு மாஸ்டர் ஆஃப் கம்பரேட்டிவ் லாஸ், ஆங்கில சட்டத்தையும் இஸ்லாமிய சட்டத்தையும் இணைத்ததாக கம்பரேட்டிவ் ஸ்டடி ஒன்றை நான் மேற்கொண்டேன். பின்பு நான் என்னுடைய கலாநிதி படிப்புக்காக PhD இன் லோ சட்டத்துறையிலே எனக்கு கலாநிதி பூர்த்தி செய்து இப்பொழுது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இஸ்லாமிய மற்றும் கன்வென்ஷனல் லோ சம்பந்தமான விரிவுரையாளராக கடமையாற்றி வருகின்றேன். சரி, இப்போது நேர்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். நாங்கள் எங்களுக்கான இந்த தகவலையும் விளக்கத்தையும் சொல்கின்றவர் பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சரி, இப்போது நாங்கள் இந்த இஸ்லாமிய திருமண விவாகரத்து சட்டத்தில் வயது மாற்றம் செய்யப்படலாம் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அத்தோடு இந்த காலிகளாக பெண்களையும் சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள். வேறு என்ன விடயங்களை எல்லாம் இந்த இஸ்லாமிய திருமண விவாகரத்து சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அது ஷரியாவுக்கு முரணற்ற ரீதியாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நாங்கள் பார்க்கின்றோம். முஸ்லீம் விவாகரத்து சட்டத்திலே இந்த கைக்கூலி, சீதனம் போன்ற அங்கீகரிக்கப்படாத விவகாரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதைகளை நாங்கள் நீக்கிவிட வேண்டும். அது இஸ்லாத்தில் இல்லாது என்பதனால அதைகளை நாங்கள் நீக்குவோம். அதே போல் விவாகரத்தின் போது முஸ்லீம் பெண்களுக்கு தகுந்த நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும். நாங்கள் மத்தா என்று அதை நாங்கள் சொல்கின்றோம், மத்தா என்று சொல்கின்றோம். இது எங்களுடைய இந்த சட்டத்திலே குறிப்பிடப்படவில்லை. எனவே ஒரு பெண் விவாகரத்து செய்யப்படும் போது அவள் தன்மானத்தோடு சென்று தன் வாழ்க்கையை தொடங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அது இத்தா காலம் முடியும் வரையிலானதா அல்லது மறுதிருமணம் செய்யும் வரையிலானதா? அல்ல, இது லம்சம் ஒரு பெரிய தொகையாக கொடுக்கும். திருமணம் விவாகரத்து நடக்கும்போது அந்த பெண் கோருகின்ற ஒரு தொகையை கோருவதில்லை, பெண் கோர மாட்டார். நீதிபதியை தீர்மானிக்க வேண்டும். அவருடைய அதாவது கணவனுடைய அந்தஸ்து, அவருடைய வருமானம், அவருடைய சூழ்நிலை, மனைவியினுடைய அந்தஸ்து, மனைவியுடைய வாழ்க்கை அமைப்பு, அவள் ஆளுகின்ற குடும்ப சூழ்நிலையத்தின் கருத்தில் கொண்டு ஒரு தொகையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இது சம்பந்தமான ஏற்பாடு முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தில் இன்னும் காணப்படவில்லை. இது கட்டாயமாக சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது பெரும்பாலான காலிகள் அதை வாலண்டரியாக அவர்கள் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அது பெரிய சிறு தொகையாகவே காணப்படுகிறது. மலேசியா போன்ற நாடுகளை நாங்கள் பார்த்தால் அது அவர்களுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சமூக அந்தஸ்து, அவர்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ப அந்த தொகைகள் தீர்மானிக்கப்பட்டு பெரிய தொகைகள் வழங்கப்படுவதை காணலாம். நான் சில வழக்குகளிலே நாங்கள் பார்க்கலாம் 25,000 ரிங்கிட். 25,000 ரிங்கிட்னா எப்படி கணக்கு பார்க்கலாம்? மலேசியா ரிங்கிட். ஒரு வாரமாக நம்ம ஒரு 60 வருடம் வச்சா பெரிய தொகை ஒன்று வருது. அப்போ அதே போல் இலங்கையிலும் நாடளவில் அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால்
மனைவிமாருக்கு அத்தகைய பெரிய அந்த விவாகரத்தின் போது அத்தகைய ஒரு பெரிய தொகையை கொடுக்கும் வகையிலே சட்ட ஏற்பாட்டை செய்ய வேண்டும். ஏனெனில் மனைவிமார்கள் விவாகரத்தின் போது கைவிடப்படுகின்ற போது புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பித்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடும். ஒரு திருமணத்தை செய்து இடைநடுவில் கைவிட்டு செல்வது என்பது வந்துவிட்டு அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி செய்யும் போது அதற்கான இழப்பீடு ஒன்று வழங்கப்பட வேண்டும். அதை நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். வேறு பல விடயங்கள் நாங்கள் நோக்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே வயதில்லை பற்றி சொன்னோம். பெண்கள் காலிகளாக நியமிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கோம். இந்த இழப்பீட்டு தொகை அதே போல காலிகளுடைய குவாலிஃபிகேஷன் காலிகளை நியமிக்கும் போது அவர்களுக்கு இலங்கை சட்டமும் இஸ்லாமிய சட்டமும் தெரிந்தவர்களாகவும் கற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். வெறுமனே சமூக அந்தஸ்தில் உள்ளவர்களை காலிகளாக நியமிக்கின்ற போது அவர்களால் வருகின்ற விஷயங்களை அவர் கையாள முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஆக குறைந்தது ஒரு மௌலவியாகவாவது அப்படியாவது சிறந்த கல்வி தகமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஏனென்றால் பலவர் மௌலவியாக இல்லாமல் நீங்கள் சொல்வது போன்றோ சமூகத்தில் ஒரு அடையாளம் உள்ளவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்த சட்டத்தில் உள்ள மிகப்பெரிய குறைபாடாக நமக்கு காணப்படுகிறது. எனவே குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து வரையறுக்கும் காலிகளின் தகமைகள். நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதற்கு இன்று நாங்கள் சிறந்த கல்வி தமிழ் காணப்படுகின்றனர். அவர் வந்து அட்டர்னியட் லோவாக பதவியேற்றதன் பின்பு குறைந்தபட்சம் 3 வருட கால அனுபவம் அவர் பெற்றிருத்தல் வேண்டும். அதே குறைந்தபட்சமாக அவர்களுக்கு இருக்குது. அதே போல் எங்களுடன் தகுதி வாய்ந்தவர்கள் தான் காலிகளாக நியமிக்கப்பட வேண்டும். எனவே அந்த குவாலிஃபிகேஷன் சம்பந்தமாகவும் இந்த திருத்தம் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது நாங்கள் இந்த மாற்றங்கள் செய்ய வேண்டும், மாற்றங்கள் பற்றி யோசனைகள் புறப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசுகின்றோம். இந்த யோசனைகள் யாரிடமிருந்தெல்லாம் புறப்பட வேண்டும் என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டி பேச முடியுமா? உண்மையிலே இலங்கையை பொறுத்தவரையிலே பல அமைப்புகள் காணப்படுகின்றன. அதே போல் ஜமியத்துல் உலமா காணப்படுகின்றன. அதே போல் பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியர்கள், படித்த கல்விமான்கள், அதே போல் வெளியிலும் காணப்படுகின்றன. இவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு குழுவை அமைப்பதன் ஊடாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஏன் ஒரு முடிவுக்கு வந்ததன் பின்பு மீண்டும் குழப்பிக் கொண்டிருக்கக்கூடாது. இவ்வாறு தான் பல உள்ள முன்மொழிகள் அனைத்தும் ஃபெயிலியராவதற்கான காரணம் என்னவெனில் ஒரு குழு இன்னொரு குழுவை அங்கீகரிப்பதில்லை. எனவே இங்கு குறிப்பாக நாங்கள் விரும்பாமலோ ஜமியத் உலமா முக்கிய பங்கை ஆற்றி வருகிறது. எனவே அவர்களோடு இணைந்து இந்த சகல தரப்பினருமாக இந்த மாற்றத்தை மிக விரைவில் கொண்டு வருவது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். நமது இந்த மகளிர் விவகார சிறுவர் விவகார அமைச்சராக இருக்கிற சரோஜினி போல்ராஜ் இந்த கடந்த பொது தேர்தலுக்கு முன்னர் அவர் பேசிய ஒரு வீடியோ கிளிப் ஒன்று வந்துட்டு சமூக ஊடகங்களில் உலவியது. அதில் இந்த இஸ்லாமிய சட்டத்தை திருத்த வேண்டும், இந்த முஸ்லிம் திருமண விவகார சட்டத்தை திருத்த வேண்டும் என்று அவர் பேசிய ஒரு வீடியோ பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் உலவியது. பிறகு அந்த தேர்தல் காலத்தில் அவருடைய ஒரு குரல் பதிவு வந்திருந்தது. அவருடைய ஒரு முஸ்லிம் நண்பரிடம் பேசுவதாக அமைந்திருந்தது. சகோதரர், நான் உங்களுடைய சமூகம் பற்றிய ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் நான் அவ்வாறு பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் மீண்டும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுகிறதோ என்கின்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அவர் அமைச்சரான பிறகு நான் முன்பு சொன்னது போன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதியிடம் சென்று அல்லது அந்த வந்து சந்தித்த பிரதிநிதியிடம் நான் இஸ்லாமிய திருமண விவாகரத்து சட்டத்தில் குழந்தை திருமணம் சம்பந்தமான மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றார். மாற்றம் தேவை என்பது நாமும் கூறுகின்ற விடயம். ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் தற்போதைய அரசாங்கத்தில் முஸ்லிம் ஒருவர் அமைச்சரவை அமைச்சராக இல்லாத நிலையில் இவ்வாறு முஸ்லிம் அல்லாத ஒரு அமைச்சர் இஸ்லாமிய சட்டத்தில் தலையிடுவது என்பது சமூகங்களுக்கிடையில் ஒரு கருத்து முரண்பாட்டை ஏற்படுத்தாதா என்கின்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலே புதிய அரசாங்கம் பதவியேற்று வந்ததன் பின்பு இவ்வாறான ஒரு கருத்து வெளியிடப்பட்ட போது பலரும் அதிருப்தி வெளியிட்டார்கள். உண்மையிலே முஸ்லிம் சமூகம் இந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதிலே அவர்கள் விருப்பத்தோடு இருக்கிறார்கள். யாரும் இதை எதிர்க்கவில்லை. எனவே இதை மீடியாவுக்கு கொண்டு வந்து இஷ்யூ ஆக்காமல் அதை ஒரு கமிட்டி அமைப்பதின் ஊடாக குறுகிய காலத்தில் உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு நல்லெண்ணம் இருக்குமானால் அல்லது இந்த பேசுகின்ற அமைச்சருக்கு நல்லெண்ணம் இருக்குமானால் மிக குறுகிய காலத்திலே ஒரு கமிட்டியை அமைப்பதின் ஊடாக இந்த மாற்றங்களை கொண்டு வர முனைய வேண்டும். மீடியாவுக்கு முன்னால் இவர்களை சுட்டுக்காட்டுவதூடாக வீணான அதிருப்திகள் தோன்ற வழிவகுக்கின்றன. அது முஸ்லிம்களை பற்றி ஏனைய சமூகங்கள் தவறாக விளங்கிக் கொள்வதற்கும் இது வழிகோலுகின்றன.
எனவே நான் சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் என்ன கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் என்றால், ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் நீங்கள் அதை உரிய முறையிலே உரிய தரப்பினரை அணுகி, உரிய சேனல் என்பது உரிய தரப்பினரை அணுகி அதை செய்து கொள்வது சிறப்பு என்று கருதுகின்றேன். வீணே மீடியாவுக்காக நாங்கள் பேசுகின்ற போது அந்நிய சமூகத்துக்குள்ளே இருப்பவர்களுக்கும் கூட அதிருப்திகள் தோன்ற காரணமாக அமைந்து விடுகின்றன. நன்றி. உங்களுடைய பெருமதியான நேரம். இது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறோம். உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இத்தகைய ஒரு சம்பத்தை அளித்த சகோதரர் மம்ரூப்களுக்கு மனமார்ந்த நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உங்கள் புதிது செய்தித்தளத்தில் சொல்லதிகாரம். நீங்கள் நினைப்பதை நாங்கள் கேட்கிறோம். சொல்லதிகாரம்.